தி ஃப்ரண்ட் பேஜ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அரசியல் எக்ஸ்ரேல ஃப்ரண்ட் பேஜ் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இது வெறும் தேர்தல் இல்ல, 4 முனைகள்ல 3 முனைகளுக்கு இது ஒரு வாழ்வா சாவா போராட்டமா தான் இருக்கு. ஏப்ரல் 2வது வாரத்துல தான் தேர்தல் வரப்போகுதுன்னு ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. இந்த தேர்தலுக்காக இப்போ அறிவாலய கோட்டைக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் ஒன்று ஓடிட்டு இருக்கான். அதுக்கு பேரு ஆபரேஷன் உளவுத்துறை அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸ்டாலின் ஒரு பக்கம் தொகுதி பங்கீடு செஞ்சாலும் இன்னொரு பக்கம் உளவுத்துறையை வச்சு ஒரு பயங்கரமான கால்குலேஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்காராம். இதுல ஹைலைட் என்னன்னா, அதிமுகவோட அடிமடியிலே கை வைக்கிறதுக்கு ஸ்டாலின் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. அது என்ன மாஸ்டர் பிளான் அப்படின்னு தான் இன்றைய அரசியல் எக்ஸ்ரேல பார்க்க போறோம். முதல்ல திமுகவோட அந்த மெகா பிளான் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். காங்கிரஸ் கட்சிக்கு 31 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஆனா இன்னும் அது ஃபைனலைஸ் ஆகல. ஆனா ஸ்டாலினோட நிஜமான டார்கெட் என்னன்னா, உதயசூரியன் சின்னத்துல 170 இடங்கள் நிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் இவ்வளவு அடம்பிடிக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை தேர்தல் முடிவுக்கு அப்புறமா ஒரு தொங்கு சட்டசபை உருவாகிற நிலைமை வந்தாலோ, இல்ல கூட்டணி கட்சிகள் ஏதாவது நெருக்கடி கொடுத்தாலோ, திமுக தனிப்பெரும்பான்மையோட கம்பீரமா ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கெட்ச். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. உளவுத்துறை கொடுத்த ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட் என்னன்னா, திமுகவில் இருக்கிற சில சிட்டிங் அமைச்சர்கள்லாம் தங்களோட மாவட்டங்கள்ல இருக்கிற அதிமுக முன்னாள் அமைச்சர்களோட ரகசியமான சில அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களாம். இதை கேட்ட அப்செட் ஆன ஸ்டாலின் இப்போ ஒரு அதிரடியான அந்த ஜெயலலிதா ஸ்டைல் வியூகத்தை கையில் எடுத்திருக்காராம். அதாவது அதிமுகவோட பலமான தூண்களா இருக்கிற முன்னாள் அமைச்சர்களை அவங்க கோட்டையிலேயே வச்சு காலி பண்ணணும். அதனால திமுக அமைச்சர்கள் தங்களோட வழக்கமான தொகுதிகளை விட்டுட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடுற அதே தொகுதியில நேரடியா களமிறக்கப்பட போறாங்களாம். மந்திரியா இருந்தா மட்டும் போதாது, எதிரியோட கோட்டையில ஜெயிச்சு காட்டுங்கன்னு ஸ்டாலின் ரொம்ப கராரா சொல்லிட்டாராம். இதனால அமைச்சர்கள் இப்போ தங்களோட மாவட்டத்தில் இருக்கிற அதிமுக புள்ளிகளோட அந்த ரகசிய நட்பு வச்சுக்க முடியாது, மல்லு கட்டி ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் உருவாகி இருக்கு. இப்படி அமைச்சர்களை மல்லு கட்ட வைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. உளவுத்துறை கொடுத்த அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற முதல் முக்கியமான விஷயமே தாவேக யாரோட ஓட்டை பிரிக்கும் அப்படிங்கிறதா. விஜயோட தாவேக கட்சி ஒருவேளை அதிமுக வாக்குகளை பிரிச்சா அது ஸ்டாலினுக்கு அல்வா மாதிரி கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அதாவது எதிர்கட்சியோட ஓட்டு சிதறினா அது இயல்பாவே ஆளும் கட்சிக்கு சாதகமா முடியும். விஜயோட அரசியல் பேச்சுக்கள் எடப்பாடியை விட ஸ்டாலின் அதிகமா தாக்குனாலும் கூட களத்துல அது நிஜமாவே யாரோட ஓட்டுகளை பறிக்குது அப்படிங்கிறது தான் இப்போ உளவுத்துறை அக்கு வேற ஆணி வேறையா மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கு. அப்படி மோப்பம் பிடிக்கிறப்ப வர 2வது பயம் என்னன்னா, ஒருவேளை தாவேக ஆளும் கட்சி வாக்குகளை பிரிச்சா, குறிப்பா சிறுபான்மையினர் ஓட்டுகள் சிதறினா அது அப்படியே அதிமுகவுக்கு சாதகமா முடிஞ்சிடும். ஏன்னா 7% முஸ்லிம் வாக்குகள் தான் திமுகவோட முதுகெலும்பே. அதுல வெறும் 1-2% விஜய் பக்கம் போனாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு சரிவு உண்டாக்கும். இது மட்டும் இல்லாம திமுகவோட அஸ்திவாரமா இருக்கிற கிறிஸ்தவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களோட ஓட்டுகளை விஜய் பிரிச்சா இது இன்னும் பெரிய ரிஸ்கா இருக்கும். தென் மாவட்டங்கள்லையும் வட மாவட்டங்களோட சில பகுதிகளிலையும் இந்த வாக்கு வங்கிகள் தான் திமுகவை ஆட்சியில உட்கார வச்சுச்சு. இப்போ விஜயோட பின்னணியும் அவர் முன்வைக்கிற இந்த அரசியலும் இந்த வாக்குகள்ல கை வச்சா அறிவாலய கோட்டை பலவீனமாகும் அப்படிங்கறத யாராலையும் தடுக்க முடியாது. இப்படி ஓட்டுகள் பிரிகிறதுனால நடக்கிற அந்த 20% மேஜிக் தான் அடுத்த கட்டம். விஜய் ஒருவேளை 20% வாக்குகளை வாங்கிட்டாருன்னா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளும் தலைகீழா மாறிடும். இந்த 20% வாக்குன்றது கிட்டத்தட்ட 30-40 தொகுதிகளில் வெற்றியாளர்களை தீர்மானிக்க கூடிய ஒரு சக்தி. இதனால பல ஜாம்பவான்கள் தோற்கடிக்கப்படலாம், பல இடங்கள்ல முடிவுகள் அதிரடியா மாறலாம். இப்படி முடிவுகள் மாறுறப்பதான் அந்த தொங்கு சட்டசபை அபாயம் உருவாகுது. எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அங்க ஒவ்வொரு எம்எல்ஏவும் வைரத்தை விட விலை மதிப்புடையவரா மாறிடுவாங்க. அங்கதான் இந்த அருவருப்பான குதிரை பேரம் அரங்கேற போகுது. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல்ல ஒரு 5 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறவங்க கூட அடுத்த முதலமைச்சரை தீர்மானிக்கிற நிலைமை ஏற்படும். இந்த குதிரை பேரம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாலே அங்க டெல்லியோட ஆட்டம் வேற லெவல்ல இருக்கும். அவங்களோட மிகப்பெரிய ஆயுதமான அந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறைன்னு மிரட்டல்கள் வரிசை கட்டிக்கிட்டு வரும். எம்எல்ஏக்களை இப்படிப்பட்ட மிரட்டல்கள் இருந்து எப்படி தக்க வைக்க போறோம் அப்படின்னு ஸ்டாலின் இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாராம். இதோட ஒரு பகுதியா தான் காங்கிரஸ் வேட்பாளர்கள் மேலையும் இப்போ ஒரு கண் வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஜெயிச்சு வந்து மெஜாரிட்டி இல்லாத சூழல்ல பாஜக பக்கம் தாவுனா என்ன பண்றது?
அதனால காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியலை உளவுத்துறை இப்பவே செக் பண்ணி யாருக்கெல்லாம் பாஜக கூட ரகசிய தொடர்பு இருக்கு, யாரோட பிசினஸ் டெல்லியில பிடியில இருக்கு அப்படின்னு ஒரு தனி லிஸ்டே எடுத்துட்டு இருக்காங்களாம். இப்படி ஒரு பக்கம் வேட்பாளர்களை கண்காணிக்கிறப்பவே இன்னொரு பக்கம் எங்கெல்லாம் விஜய் திமுக வாக்குகளை பிரிக்க வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் உடனே அந்த களப்பணியை மாற்ற சொல்லி மாவட்ட செயலாளர்களுக்கு சீக்கிரட்டா ஆர்டர் போயிருக்கு. அதாவது தாவேக்க வலுவா இருக்கிற இடங்கள்ல திமுக தன்னோட பிரச்சார பாணியையும் வேட்பாளர் தேர்வையும் இப்பவே மாற்ற தொடங்கிருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த புதிய வாக்காளர்கள், அதாவது நியூ ஓட்டர்ஸ். 2026ல முதல் முறையா வாக்களிக்க போற அந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் விஜய் பக்கம் சாயிறாங்களா, அவரோட சினிமா செல்வாக்கு அரசியலா மாறுதா, இந்த யங் ஓட்டர்ஸ் திமுகவோட பாரம்பரிய வாக்கு வங்கியை எவ்வளவு பாதிக்கும் அப்படிங்கறத உளவுத்துறை ரொம்ப ஆழமா ஆய்வு செஞ்சிட்டு இருக்கான். இறுதியா இதையெல்லாம் தாண்டி உட்கட்சி துரோகிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்ற அந்த கண்காணிப்பும் பலமா நடந்துட்டு இருக்கு. திமுகவில் சீட் கிடைக்காத அதிருப்தி நிர்வாகிகள் யாராவது ரகசியமா தாவேகாவிற்கு வேலை செய்யறாங்களா, இல்ல உள்ளடி வேலை பார்த்து கடைசி நேரத்தில் கட்சி மாற திட்டமிடுறாங்களா அப்படிங்கிற அந்த சதி பத்தியும் உளவுத்துறை ஒரு தனி ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்கான். இப்போ அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களோட விசுவாசம் தான் அறிவாலயத்தில் இப்ப செக் பண்ணப்படுற ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. 2026 தேர்தல் களம் ஒரு சதுரங்க ஆட்டம் மாதிரி இப்ப மாறி இருக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர்களை தோற்கடிக்கிறதுக்கு திமுக அமைச்சர்களையே பலிகாடாக்குவாரா ஸ்டாலின், இல்ல இது ஒரு ராஜதந்திரமா? விஜய் யாரோட வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு பதில வச்சுதான் தமிழகத்தோட அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது முடிவாகும். ஸ்டாலின் உளவுத்துறையை நம்புறாரு, விஜய் தன்னோட ரசிகர்களை நம்புறாரு, அதிமுக தன்னோட பாரம்பரிய ஓட்டுகளை நம்புது. ஆனா கடைசியில அந்த ஓட்டு மிஷின்ல கை வைக்க போறது நீங்க தான். சோ நீங்க யாரை நம்ப போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.